கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம், தி ஒன்லி திங், நம்ம சேனலோடைய மெயின் விஷயம். அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோவை பாருங்கள். அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள். அதில் குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதில் ஆன்சர் சொல்கிறேன். அடுத்தது உங்களுக்கு என்ன நிறைவேறணும் அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸில் போடுங்க. எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ராசிநாதன் சுக்கிரனோட இணைவுல இருக்கார். செவ்வாயோட தொடர்பு இருக்கு. குருவோட பார்வை 20ஆம் தேதிக்கு மேலேயும் இருக்கு. இதனால என்னன்னா வந்து பீக் லெவல்ல இருக்கும். முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 2ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது குடும்பத்துல சந்தோஷம் அப்படிங்கிறது அதிக அளவுல இருந்துட்டு இருக்கும். தன வருமானம் கூடிய வருமானத்தை பார்த்தோம் அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகும். நீங்க சொல்றது எல்லாமே செஞ்சு காட்டுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய ஹைக் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. 3ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது தம்பி தங்கைங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெரிய ஹை கான்டாக்ட் பீப்புளோட ஒரு கான்டாக்ட் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அளவில் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். தைரியம், உற்சாகம் எல்லாமே வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும். காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது 4ஆம் அதிபதி குரு 11ல் என்ன இப்போ 10ல் 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 4ல் வர்றார். இப்போ இது மூலமா என்னன்னா சொத்து இல்லை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். ஏதாவது சொத்து கேஸில் இருக்குது, இல்லை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குது, தாய் வழி சம்மந்தப்பட்டதோ தந்தை வழி சம்மந்தப்பட்டதோ வர வேண்டியது பாக்கி இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து சேரும். குறிப்பாக தாய் வழி சம்மந்தப்பட்ட சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே நீங்கும். அது ஆஃபீஸ் மாற்றம், இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டை வந்து சேஞ்ச் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள்ங்க என்னங்கிறத பார்த்து யோசித்து செய்யுங்க. 5ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது 5ஆம் அதிபதி சனி வந்து 7ல் இருக்கார். குருவோட பார்வையில் இருக்கிறதுனால பிள்ளைகள் மூலயமா மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிக அளவில் ஏற்படும். பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு தாராளமாக ட்ரை ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். கல்வி வேலை விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். கன்னிராசிக்காரங்களுக்கு ஆசை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக பூர்த்தியாக இந்த டிசம்பர் பொறுத்த வரைக்கும் மூலயமா சுப கடன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வாய்ப்புக்கு. 6ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது நோய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். என்ன அதிக வருமானம் அப்படிங்கிறது ஏற்பட்டு லோன்லாம் கிளியர் ஆகும். கிளியர் ஆகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ஏற்படும். என்ன பெண்ண கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். 7ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது திருமண முயற்சி வெற்றி அடையும். என்ன கணவன் மனைவி உண்டான ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். என்ன பிறகு வெளிநாட்டு பயணங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமையை தாண்டி அந்நூன்யம் அதிக அளவுல இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை குறைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ண. வீட்டு பலனை திடீர் பண வரவு அப்படி ஏற்படும். என்ன இது வரைக்கும் ஏதாவது அவமானங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அந்த அவமானத்துலேருந்து வெளியில வந்து நீங்க சாதிச்சு காட்டுறதுக்கு உண்டான காலகட்டம். 10ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது
என்ன தந்தை மூலியமா நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். தர்மம் செய்ய ஒரு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளா இருக்கும். பின்னாடி 10ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது வேலையில முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. தொழில பொறுத்த வரைக்கும் growthன்னு இருக்கு. இதுல வந்து இந்த இடத்துல வந்து தொழில்ல எந்த விதமான growth அப்படின்னா ப்ராஃபிட் வர்றது, இல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதை எடுக்கிறது, இல்ல அதுக்கு மேல ப்ராஃபிட் எடுக்கிறதுங்கிறத தாண்டி இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதாவது ஒன்று புதுசா பிசினஸ்ல செய்யணும்னு விரும்பினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சக்சஸை கொடுக்கும். புதுசா நான் இந்த ஒரு சேஞ்சஸ் பண்றேன், இது எனக்கு சக்சஸ் ஆகுமா ஆகலையான்னு தெரியல, நான் போடலாமா, ரிஸ்கா இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்மால் ரிஸ்க் நீங்க எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ்ல செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு கன்ஃபார்மா சக்சஸை கொண்டு வந்து கொடுக்கும். 11ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது 11ஆம் அதிபதி சந்திரன் ஆரம்பத்தில் குரு உச்சமாக இருக்கிறதுனால பெரிய லாபம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்ன பிள்ளைகள் மூலியமாக சந்தோஷங்கிறது ஏற்படும். கோர்ட்டில் கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக உங்கள் பக்கம் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருந்துருக்கும். 12ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது செலவு அப்படிங்கிறது ஒன்று குடும்பத்து மூலியமாகவோ இல்லை குழந்தைகள் மூலியமாகவோ இல்லை நீங்கள் பயணங்கள் மூலியமாகவோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஆனால் எல்லாமே சுப விரயமாக அதான் அமையும், எதுவுமே வீண் செலவாக இருக்காது. தி ஒன் திங் டிசம்பர் மாதம் ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா எடுங்க. ஒரு இன்கம் எக்ஸ்ட்ரா ஒன்று ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது பண்ணி அந்த ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்பு முயற்சி நீங்கள் ஏதாவது எடுங்க. முழுசாக அடையிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, நல்லதே நடக்கும், முழுசாக அடையும்.